ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா, கொத்தமல்லி சட்னி தான். இது ஒரு வாரம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாம இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னே என்னோட சேனலுக்கு புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் இந்த ஓடு கொட்டைலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். சுடு தண்ணியில் ஊற வைக்கும் போது சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் சுடு தண்ணியில் ஊற வைக்குது. இது நல்லா ஊறட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனோடனே 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 10 குண்டூர் மிளகா, ஒரு 7-8 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 10 மிளகா எடுத்துருக்கேன். காஷ்மீரி மிளகா வந்து கலருக்கு தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 2.5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ 1.5 கட்டு கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு கொத்தமல்லியாக எடுங்க. அப்போ தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பெங்களூரில் எப்பயுமே நாட்டு கொத்தமல்லி கிடைக்கும். அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி ஃபுல்லாகவே வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். உப்பில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாற்றிடலாம். நான் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கூலிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஊற வச்சிருந்த புளியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன்.
வறுத்து வச்சிருந்த உப்புல பாதி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு திக்காகவும் நைஸாகவும் கிரைண்ட் பண்ணிட்டு வரணும். இதுக்கு புளி ஊற வச்சிருந்த தண்ணியே கொஞ்சமாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ அரைச்சி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.